2000 ஏக்கர்ல ஃபென்ஸ், சிசிடிவி கேமரா, 100 ஏக்கருக்கு 25 ஏக்கர் குளம், அவனா மேய்ஞ்சு வருவான். மேய்ச்சலுக்கான எல்லாம் புல்வெளையும் விளைய வச்சிருவான். நீங்க உட்கார்ந்து பார்த்துட்டு கொண்டுதான். அப்படியே படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அங்க அரசு வேலை. எப்படி படிக்காதவன்? மாட்டு சாணத்தை வேக்கங்கள் என்ன அள்ளி ட்ரக்கில் போட்டு குப்பை கடன் கொண்டு வருது. எதுக்குடா எஜுகேஷன்? எதுக்கு எஜுகேஷன்? மாட்டு பாலை கறக்க எதுக்கு படிப்பு? ஆனால் கறந்த பால் எத்தனை லட்சம் லிட்டரு, எவ்வளவு லிட்டரு பால்கோவாவுக்கு போகுது, எவ்வளவு பாலாடக்கட்டை தயாரிக்க, எவ்வளவு நெய்க்கு, எவ்வளவு மோருக்கு, எவ்வளவு தயிருக்கு போகுது கணக்கிட, எவ்வளவு உற்பத்தி தயாரிக்கப்பட்டிருக்கு. இதை பெட்டியில் அடிக்க சந்தைப்படுத்த எஜுகேஷன். படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அவனவன் வாழ்விடத்திலே அரசு வேலையை கொடுக்க முடியும் என்றால் வேளாண்மை சார்ந்துதான் கொடுக்க முடியும். அது நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை. நம்பிக்கையோட படியுங்கள். வேளாண் கல்லூரியில் படித்தவனுக்கு இந்த நாட்டில் அதிக மதிப்பு வரப்போகிற காலம் உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை அறிவார்ந்த என் தம்பி தங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த நாட்டின் அதிபர்களை விட, வல்லாதிக்க நாட்டின் அதிபர்களை விட, பிரதமர்களை விட, குடியரசுத் தலைவர்களை விட ஒரு உழவர்குடி மகனுக்கு பெருமதிப்பு உருவாகிற காலம் இங்க வரப்போகுது. அது இப்ப தெரியாது, இப்ப தெரியாது. அதனால எங்க ஐயா எத்தனையோ கல்லூரிகள், பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, எத்தனையோ கல்லூரி, கலைக்கல்லூரி எவ்வளவு தொடங்கியிருக்காங்க. ஆனால் என் இதயத்திற்கு நெருக்கமாக மிகுந்த மகிழ்ச்சியை தரக்கூடியது இந்த வேளாண் கல்லூரி தொடங்கியதுதான். அதுவும் 5 வருஷமா நடந்துகிட்டு இருக்குங்கிறது எங்க ஐயா இப்ப சொல்லிதான் எனக்கு தெரியுது. 5 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த அரங்கத்தை இப்பதான் திறக்கிறோம்னு 5 வருஷமா நடக்குதாங்கய்யா அப்படின்னு. இது மிகச்சிறந்த பணி. பிள்ளைகள் இருக்கிற குற்ற உணர்வு போகணும். வேளாண்மை வெளிநாடுகள் எல்லாம் படித்தவர்கள், நிறைய படித்தவர்கள் செய்கிறார்கள். அண்ணே உங்களுக்கு சொல்றேன், பிரேசில்னு ஒரு நாடு 2 வளம் தான், கரும்பு, மாடு. பால் ஏற்றுமதியில் முதலிடத்தில் பிரேசில் இருந்தது, 2வது இடத்தில் இந்தியா இருந்தது. இப்ப 1வது இடத்துல இந்தியா வந்துடுச்சு. பிரதமர் பேசுறாரு டைரி டேல, பாலில் மிகப்பெரிய பொருளாதாரம் இருக்கு, அதில் நாம் தன்னிறைவு அடைய முடியும்னு. ஏன் மாடு வளர்க்கல நீ? மாட்டுக்கறி ஏற்றுமதியில் உலகத்திலே நம்பர் 1 இந்தியா தான். பீஃப் எக்ஸ்போர்ட் இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 பிரதமர் பேசுனதை நீங்க கேட்டிருப்ப. என்ன சிரிக்கிற? இந்தியா அதிக அந்நிய செலாவணி ஈட்டுவதே மாட்டுக்கறி ஏற்றுமதியில தான். நீ மாட்டுக்கறி சாப்பிடுறதில்ல, சாப்பிடுற சில பேர் இருக்குது. நாங்க மாட்டுக்கறி சாப்பிடாம ஒன்றும் பண்றது இல்லை. எந்த பாடி பில்டரும் மாட்டுக்கறி, எந்த ஸ்போர்ட்ஸ் மேனும் மாட்டுக்கறி திங்காம இருக்கிறது இல்லை. அதனாலதான் பாரு நீ வெங்கல பதக்கத்துக்கே பல்லிச்சு வர. அவன் நல்லா மாட்டுக்கறி தின்ட்டு ஓடி 40-45 பதக்கத்தை வாங்கி உலகத்துல ஒலிம்பிக்ல 1வது இடத்திலேயே அமெரிக்கா இருக்கான். ஏன்? மாடுதான். மாடு அவன் எங்கடா ஓடுறான்? மாடு ஓடுது. அவன் எங்க குண்டு வீசுறான்? மாடு வீசுது. இவன் சும்மா அப்படி வெண்டைக்காயும் வெள்ளரிக்காயும் தின்னுட்டு வெங்கடத்தை வாங்கிட்டு போஸ் கொடுத்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் முடியாது. ஒரு காலம் வரும்பாரு, நானே பண்ணை வச்சிருப்பேன். 2000 ஏக்கர் 3000 ஏக்கர்ல மாடு. நானே நாட்டுக்கோழியை பண்ணை வளர்த்துருப்பேன். பள்ளிக்கூடத்துக்கு போற என் பிள்ளை, எங்க ஐயா அப்படி பசுமை வளாகம்னு இந்த கல்லூரிக்கு பசுமை வளாகம் அந்த நிகழ்ச்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. அவர் சொல்றாரு, துணை வந்து சொல்றாரு, நீங்க 3000 மரக்கண்டுகள் நடுறோம்னு. எங்க ஐயா 5000ன்னு சொன்னீங்களே, 5000 அதை அங்கிட்டு நடுறோம்யா. நான் கேக்குறாங்க 5000 கண்ணுன்னு சொன்னீங்களேன்ட்டு அப்படின்னு. இல்லைங்க, இப்ப முதல்ல 3000 நட்டுறோம்யா, 2 நாள் அப்புறம் நடுறோம்யான்ட்டு. பாருங்க, அப்ப நீங்க என்ன, மரம் இல்லை என்றால் மழை இல்லை, மழை இல்லை என்றால் எதுவும் இல்லை. மரம் உங்களுக்கு மரம் இல்லை, உங்களுக்கு உயிர். வெறுமனே வீசுகிற நச்சுக்காற்றை மூச்சுக்காற்றாக மாற்றி தருகிற மகத்தான பணியை இந்த பூமியில் ஒரு உயிரினம் செய்தென்றால் மரம்தான். அதனாலதான் வைரமுத்து கவி, முத்தமிழ் பேரறிஞர் சொல்றாருல, மரம்தான் மரம்தான் மனிதன், மரம்தான் மரம்தான். மரங்கள் தான் மேகத்தை அறுவடை செய்து பூமிக்கு மழையாக கொண்டு வருது. அதனால்தான் மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்னு சொல்றது காரணம் தான். இது ஒரு பெரிய சிரமமான வேலை இல்லை, சிரமமான வேலை இல்லை. ஒரு காலத்துல நம் மக்கள் இயக்கமா இதை மாற்ற முடியும். இங்க எப்படி இருக்கு? மரம் நடுது. தலைவர்கள் பெருமக்கள் வந்தா ஒரு மரம் நடுறது இருக்கும், ஒரு குழி வெட்டி நடுவாங்க. அதுல வரும்போது ஒருத்தர் நிறைய இந்த இடத்துல நடலாமேங்கிறாரு அந்த தலைவர். வேணா ஐயா இங்கேயே நடுவோம். ஏன்? போன வருஷம் இங்கேதான் ஏன் நட்டோம்?
ஒவ்வொரு ஆண்டு இங்கதான் ஏன் நடுவோம், அதனால இந்த குழியிலேயே நட்டுருவோம். எப்படி அந்த அளவுக்கு மரம் நடுகிறார்கள். தலைவர்கள் பிறந்து வந்தால் 69வது பிறந்த நாள், 69,000 மரம் நடுகிறோம். செய்தித்தாள முழு பக்கம் பச்சை பச்சையா மரம் இருக்கும். 69,000 மரமாடா, அந்த செய்தித்தாள நட்டதுதான். அதுக்கப்புறம் உண்மையில எங்கேயும் நட்டது கிடையாது. நீ ஒவ்வொன்றிலையும் கவனம் செலுத்தி செய்யணும். இயற்கையை நேசிக்க கற்றுக்க. நீ நல்லா கவனிச்சுக்க. நபிகள்லாம் இங்க சொல்றாரு, நீ இந்த பூமிக்கு ஒரு வழிபோக்கன், ஒரு விருந்தாடி தான், வந்தா இருந்தா போயிடணும். புத்தன் சொல்றான், பூவுக்கு இந்த பூவுக்கு எந்த சேதாரம் இல்லாமல் வண்டு வந்து தன் உணவை தேனை உண்டுட்டு வெளியேற மாதிரி இந்த பூமியை நீ பயன்படுத்திக்கணும். இயற்கை தாயை நீ பயன்படுத்திக்கணும். அதனால் காந்தியடிகள் சொல்றாங்க, இந்த உலகில் எல்லா உயிர்களுக்குமான தேவையை நம் இயற்கை அன்னை பூமி தாய் தந்து விடுகிறான். ஆனால் இந்த மனிதர்களின் பேராசைக்கு தர முடியாமல் தவிக்கிறான்னு. அப்பா நம்மாழ்வார் என்ன சொல்றாங்க, இந்த இயற்கையை தேவைக்காக மட்டும் பயன்படுத்தி கொண்டு பேராசை கொள்ளாமல் தேவைக்காக மட்டும் பயன்படுத்தி கொள்கிறவன் தாண்டா போற்றுதற்குரியவன், வணக்கத்துக்குரியவன். அதை நல்லா கவனிச்சுக்கணும். எங்க ஐயா எத்தனை கல்லூரி திறந்திருந்தாலும் அதெல்லாம் இல்லாத பாராட்டும் பெருமையும் இந்த வேளாண் கல்லூரியை தொடங்கி உங்களை எல்லாம் வேளாண்மை படிக்க வைக்கிறது எனக்கு பெரிய மன மகிழ்ச்சியை தரும். அது அது இப்ப உங்களுக்கு அந்த அருமை புரியாது. நீ தம்பி டாக்டரா இருந்தாலும் நீ விளைய வச்சு கொடுத்தாதான் தம்பி சாப்பிட முடியும். இங்க எல்லாரும் படிச்சுட்டா கடைக்கு கொண்டு காசை கொடுத்தா கத்தரிக்காய் வெண்டைக்காய் ஃப்ரெஷ்ஷா வந்துருதுன்னு நினைக்கிறான். எங்கோ தொலை தூரத்தில் வெம்பாடுபட்டு ஒரு உழவர் குடியோன் கண்ணு மொழி பிதுங்க கண்ணச்சத தொங்க ரத்தம் வேர்வையா உருகி ஓடி உடம்பெல்லாம் உப்பு பூக்க காலெல்லாம் பெருவெடுப்பு வெடிக்க வெம்பாடுபட்டு உழைச்சு விளைய வச்சு அறுத்து கொண்டாந்து கடையில் சேர்க்காத வரை உனக்கு ஃப்ரெஷ் காய்கறி கிடையாது, கத்தரிக்காய் வெண்டைக்காய் கிடையாது. நீ நினைச்சுக்கா காசை கொடுத்தா கிடைக்கும்னு. அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு வேலை செய்யணும். நீங்கள் பெருமைக்குரிய மதிப்பிற்குரிய வேளாண் கல்லூரி வேளாண் படிப்பை படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்கிற பெருமிதமும் திமிரும் உங்களுக்கு இருக்கணும். உங்களுக்கு தெரியுமா, ஸ்பார்டகஸ் அடிமைகளின் தலைவன் அவனுக்கு பேரு. இந்த பருத்தி வீரன் 300 பருத்தி வீரர்கள் படம் இருக்கு, வேணா அண்ணன் சொன்னேன்னு தட்டிப்பாரு. அதுல ஒருத்தன் 3000 படையோட நிப்பான், இவன் 300 தான். ஸ்பார்டகஸ் நிப்பான். அப்படி ஏடா 3000 பேர் நாங்க, நீ 300 பேர் எப்படா ஜெயிப்பேன்னு. உன் வேலை என்னம்மா? தச்சு வேலை. உன் வேலை என்னம்பா? நெசவு. அவன் ஏதோ சொல்றான் இங்கிலீஷ்ல, நமக்கு அந்த கர்மம் புரியல. அது என்ன வேலை? உன் வேலை என்ன? அவன் ஏதோ ஒன்னும் சொல்லுவான். திரும்பி தன் தோழர்களை பார்ப்பான், நம்ம வேலை என்ன? போர் செய்யறதும்பாங்க. அது மாதிரி நீ என்ன டாக்டரா, நீ இன்ஜினியரா, நீ என்ன கலெக்டரா, நீ யாரு போலீஸா, உனக்கு எல்லாம் உன் வேலை. என் வேலை உங்க எல்லா பேருக்கும் ஜோர் போடுறது. தெரியுமா, 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட். அது ஏர்போர்ட் கட்டக்கூடாது ராசா, ஏர்போட்டி உளனு ராஜா. தம்பி விண்வெளியில் பறப்பது வளர்ச்சிதான். வானூர்தியில் இருப்பவனுக்கு வயிறு வசிக்கும், சோறு பூமியில் இருந்தா போகணும். நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். இந்த குற்றவனைச்சு தூக்கி தூரப்போடு, காலர் எப்படி எடுத்து விடு. நான் அக்ரி படிக்கிறேன், ஐ அம் த கிரேட், யூ அக்ரி? அப்படி அக்ரி ஆர் நாட்? அப்படி போகணும். சும்மா கத்தாத்திரி. இந்த தலைமுறையில் இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு கல்வியாளரை, ஒரு தாராள மனம் படைத்த ஒரு கொடையாளரை நீங்க பார்க்கறது ரொம்ப அரிது, ரொம்ப அரிது. முதல்ல நான் பேசிட்டு ராமேஸ்வரத்துல பேசிட்டு ஜெயிலுக்கு போயிட்டேன். சிரிக்காதடா, உங்களுக்காக தான்டா பேசிட்டு போனேன். 2வது முறை பேசிட்டு ஜெயிலுக்கு போயிட்டேன். 3வது முறை பேசிட்டு ஜெயிலுக்கு போயிட்டேன். அந்த ஜெயிலு நீண்ட நாள். முதல்ல 15, அப்புறம் 55, அப்புறம் ஒரு 3 மாசம் 4 மாசம் போட்டாங்க புதுச்சேரி சிறையில். என்னை பாக்குறாரு, இவன் என்ன தொடர்ச்சியா அந்த பையன் கத்திட்டு ஜெயிலுக்கு போயிட்டே இருக்கான், இவனுக்கு ஏதாவது செலவுக்கு காசு இருக்குமா இல்லைன்னு தெரியலன்ட்டு என் நண்பர் தங்கர் பச்சான் இயக்குனர் இருக்காருல, அவரை கூப்பிட்டு, இந்த சீமான் அடிக்கடி ஜெயிலுக்கு போயிடறாப்புல, பாவம் அவருக்கு செலவுக்கு ஏதாவது காசு இருக்குது இல்லையான்னு. அப்ப ஒரு 15 வருஷம் இருக்கும். ஒரு 2 லட்சம் ரூபாயை தங்கர் பச்சான்ட்ட கொடுத்து, அவர் எனக்கு ஐயா கொடுத்து விட்டாங்க அப்படின்னு எனக்கு கொடுத்தாங்க. பாருங்க, நான் இப்ப ஞாபகம் வச்சிருக்கேன் பாருங்க. ஒருவன் துயருற்று இருக்கிறான், துன்பப்படுகிறான், கஷ்டப்படுவான். நான் கஷ்டப்படுறேன்னா இல்லையான்னு ஐயாவுக்கு தெரியாது. படுவானோ என் நினைக்கும் போதே அவனுக்கு உதவணுங்கிற எண்ணம் கொண்ட உயர்ந்த மனிதன் இன்றைக்கு நம்மோட இருக்கிறாங்க.
நீங்க பாக்குறது எங்க ஐயாவை பாரிவேந்தர். பாரிவேந்தர் சாதனையாளர், மிகப்பெரிய கல்வி குழுமத்தின் தலைவர், அப்படிதான் நினைக்கிறீங்க. ஒவ்வொரு சாதனையாளனுக்கு பின்னாடி எண்ணற்ற துயரங்கள், துன்பங்கள், அயற்சிக்கல், பேச்சுக்கள், அவமானங்கள், கடுமையான உழைப்பு எல்லாம் இருக்கு. அன்பு தம்பி தங்கைகளே, இந்த வண்ணத்து பூச்சி நீங்க பாக்குறீங்க, வானத்தில் சிறகடித்து பறக்கிறது. நீங்க வண்ணத்து பூச்சி பாக்குறீங்கல்ல, முதல்ல புழு, அப்புறம் அது கூடு கட்டுது, அது கூட்டுப்புழு. கூட்டுப்புழுவா உள்ள இருக்கும்போது உடம்பெல்லாம் முடி முளைக்குது. அந்த முடியை உதிர்க்கும், ஊத்தாதான் ரெக்க முளைக்கும். அந்த முடியை அவன் எழுதுறான் பாருங்க, அந்த ஒவ்வொரு முடியும் உதிர்க்கும் போது உதிர்த்து இறக்கை முளைக்கிற அந்த தருணம் இருக்குல்ல, அந்த பருவம் இருக்குல்ல, ஒவ்வொரு முடி உதிர்ந்தும் இறகு முளைக்கிற ஒவ்வொரு நொடியும் இறந்து பிறந்து இறந்து பிறந்து அவ்வளவு பெரிய மரண வழியை தாங்குங்கிறான். அவ்வளவு பெரிய மரண வழியை அந்த புழு சுமந்து எல்லா முடிகளும் கொட்டி பிறகு இறக்கை முளைத்து பூட்டை உடைத்து பறக்குது. நீ பார்க்கும்போது வண்ணத்து பூச்சிங்கிற, அது அவ்வளவு வழியை தாங்கியிருக்கு. இந்த வண்ணத்து பூச்சி இன்னைக்கு இந்த 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 உலகத்துல சிறகடித்து படக்கு நம்ம எல்லாம் பார்த்து வியக்க ரசிக்கிற பெருமை போராட்டுகிற இந்த ஐயா எவ்வளவு கடுமையான உழைப்பு இருந்தால் இவ்வளவு உயரத்திற்கு வந்திருக்க முடியும் என்பதை நீங்கள் பார்க்கணும். ஒவ்வொரு சாதனையாளனுக்கும் பின்னாடி நீ பொறாமையே பட மாட்டாய். அவர்கள் பட்ட கஷ்டங்களை நினைச்சு நான் பெருமைதான் படுவேன். அதுல நம்மள ஒரு எளிய பின்புலத்தில் இருந்து இவ்வளவு தூரம் சாதிச்ச ஒரு பெருந்தகை நம்ம ஐயா அவர்கள் என்னை அழைத்து, என்னுடைய அப்பா இயற்கை வேளாண் பேரறிஞர், நம்ம கற்றுக் கொடுத்தது, எனக்கு சொல்லிவிட்டு போனது, நஞ்சில்லா உணவு அதுவே நம் கனவு, சுவரில்லா கல்வி தேர்வில்லா தேர்ச்சி, 8ஆம் வகுப்பு வரை சுவரில்லாத கல்வி மகனே, 8ஆம் வகுப்பு வரை தேர்வில்லாத தேர்ச்சி, எல்லாரும் பாஸ் போயிட்டே இருக்கு. இங்க 3ஆம் வகுப்புல பொது தேர்வு வருது. இப்ப +2ல ஃபெயில் ஆனா என் பிள்ளை தற்கொலை பண்ணிடுது, மன முதிர்ச்சி இல்லாம. இதை மாற்றணும். இதையெல்லாம் மாற்றணும்னா நீங்க கேட்கறத சாமி கொடுக்குதோ இல்லையோ, நம்ம பூமி கொடுக்கும். அந்த பூமியை நம்பி நீங்கள் வேளாண்மை செய்ய வாருங்கள். கற்றறிந்த இளைஞர்கள், பெருமக்கள், தம்பி தங்கைகள் வாருங்கள். உங்களுக்கான வளமான ஒரு எதிர்காலம் காத்திருக்கிறது. இதை கவனத்தில் வைத்துக்கொண்டு படியுங்கள். இப்படி ஒரு கல்லூரியை எங்க ஐயா சொன்னாங்க, நகர்ப்புறத்துல கிடைக்கலன்னு. சிற்றூர் ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டோம்னு. அதனாலதான் எளிய பின்புலமுள்ள சிற்றூர்ல இருக்கிற பிள்ளைகளெல்லாம் நீங்கள் இந்த வேளாண் கல்லூரியில் படிக்கிற வாய்ப்பு. நகர்ப்புறத்துல இவ்வளவு இருக்காது. நான் சொன்னேன், ஐயா வெறும் கந்த காத்து, காரு பஸ் காத்து சுவாய்ச்சிக்கிட்டு இருக்கணும். இது சூழியல். இன்னும் ஒரு 5 ஆண்டுகளை நீங்க நினைச்சா இந்த வளாகத்தையே பூமியின் சொர்க்கமாக, பச்சை வளாகமாக மாத்தலாம். ஐயா கண்ட கனவு போல. அதுக்கு ஒரே வழிதான், இந்த பூமியை பச்சை போர்வையால் போத்துங்கள், மரக்கண்டுகளை நடுங்கள். உங்க எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். நாம் வேளாண்மையை கைவிட்டு பிச்சை எடுக்கிற நாடுகள் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் என் தம்பி தங்கைகளே. ஒரு நாட்டில் ஒரு உழவர் குடிமகன், வேளாண் குடிமகன் வாழுகிறான், வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழுகிறது, வளர்கிறது என்று பொருள். ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வாழ முடியாமல் தற்கொலை செய்து கொண்டு சாகிறான் என்றால் அந்த நாடு நாடில்லை, சுடுகாடு என்று பொருள். உழவர் குடிமக்கள் விளைய வைக்கிற எந்த பொருளுக்கும் அவர்கள் விலையை தீர்மானிக்க முடியாது. ஒரு குண்டூசி தயாரிக்கிறவன், ஒரு பிளேட்டு கத்தி தயாரிக்கிறவன், கால் செருப்பு தயாரிக்கிறவன் கூட அதன் விலையை 500 ரூபாய் என்றால் 500 ரூபாய் அவன் தீர்மானிப்பான். ஆனால் வேளாண் குடிமகன் விளைய வைக்கிற கரும்புக்கோ, வாழைக்கோ, தென்னைக்கோ, அல்லது தக்காளிக்கோ, கத்தரிக்காய்க்கோ, வெண்டைக்காயோ அவன் விலையை தீர்மானிக்க முடியாது, வாங்குபவன் தான் தீர்மானிக்கிறான். அந்த நிலையை மாற்ற வேண்டும் என்கிற புரட்சிகர சிந்தனையை, மாற்றத்திற்கான சிந்தனையை ஒவ்வொரு என் தம்பி தங்கையிலும் உங்கள் உள்ளத்தில் எழுதி வைத்துக் கொண்டு கவனமாக கற்றறிந்து வாருங்கள். இது நம் நிலம், நம் நாடு. நல்லதொரு எதிர்காலத்தை நாம் இந்த நாட்டுக்கு மக்களுக்கும் உருவாக்குவோம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். நம்மோடு இருக்கிற மேன்மை மிக்க பெருந்தகை, நம்முடைய போற்றுவதற்கு வணக்கத்திற்குரிய பெருமகனார் ஐயா பாரிவேந்தர் அவர்களுக்கு நம்முடைய அன்பு நிறைந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்போம்.